சாப்பாட உன் நாய்க்கு கொடு, உன் சாப்பாட உன் நாய்க்கு கொடு. நல்லா கேட்டுக்க, உன் சாப்பாட உன் நாய்க்கு கொடு. சாரி, உன் வார்த்தையில காந்தம் இல்ல, விட்டுரு. உன்கிட்ட கருணை இருக்குன்னு நினைச்சு காட்டான் பாரு. ரொம்ப பசிக்குதுப்பா, சாப்பிட ஏதாவது கொடுப்பா. இந்தா சாப்பிடு. ரப்பரை போட்டு பசியில் இருக்கும்போது என்ன கிண்டல் பண்றியா? கிரிமினல்ஸ் பிடிக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட்ல டாக்ஸ்க்கு அற்புதமான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால நிச்சயமா நம்ம சிட்டில கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குறைஞ்சிரும். இதுக்கு பேசாம ஒன்ன செலக்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, விடு. எங்க டாட் கூட ஒரு காலத்துல போலீஸா இருந்தவர் தான். அவரு சர்வீஸ்ல இருக்கும்போது எத்தனை மெடல் வாங்கியிருக்காரு தெரியுமா? உண்மையிலேயே அவர் தான் ஹீரோ. அப்படியா? அப்புறம் என்னாச்சு? அவரு வேலையை விட்டாரு. ஏன் பயந்துட்டாரா? பயனா அந்த மாதிரி பயம் இல்ல, சொல்றேன் கேளு. எப்போ எங்க அம்மா எங்களெல்லாம் விட்டு போயிட்டாங்களோ அப்பத்துல இருந்து என்ன கவனிச்சு காலையிலன்னு எங்க அப்பா வேலையை விட்டாரு. திடீர்னு வந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ். நம்ம சிட்டில இருக்கிற ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப்ல யாரோ சடனா புகுந்து ஷாப்பை அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஷாப்ல அப்பாவி ஜனங்களும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்க இடத்துல யாரும் பணத்துக்காக இப்படி அடிச்சுக்க மாட்டாங்க. உங்களுக்கு பணம் கிடைச்சா மட்டும் ஹோட்டலுக்கு போய் குட்டிக்க போறீங்க. குறை சொல்லாம இருக்க மாட்டியே. இப்ப நிலைமை அங்க ரொம்ப மோசமா இருக்கு. போலீஸ் அந்த ஷாப்பை சுத்தி வளைச்சிருக்காங்க. அங்க மாட்டி இருக்கிற ஜனங்களை நீ நினைச்சா உங்களை காப்பாத்த முடியும். அன்னைக்கு மோனியை காப்பாத்தினே அந்த மாதிரி. அவர் சும்மா இருப்பா, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அன்னைக்கு ஏதோ தெரியாம நடந்துருச்சு, அதையே சொல்லி மாட்டி விட பாக்குறியா? இத பாரு, நீ முயற்சி பண்ணா உன்னால முடியும். இப்படி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்காத, தயவு செஞ்சு விட்டுருப்பா. வாடா. என்ன விட்டுறவா? நானும் மத்த நாய்ங்க மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கும் அப்பா அம்மா கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை. ஆனா அப்படி நடக்கலையே. நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காது. ஓகே, இவன் வாயில நல்ல வார்த்தையே வராது போல இருக்கு. சரிப்பா, நான் செய்யறேன். அதுவும் உனக்காக. இதான் கடைசி தடவை. இன்னொரு விஷயம், நான் திரும்பி வரும்போது நீ ஏதாவது சாப்பிடறதுக்கு எடுத்து வைக்கணும். உங்க அப்பா வரதுக்குள்ள அந்த டோரை ரெடி பண்ணி வச்சுடு. பத்திரமா போயிட்டு வா. அனுப்புறதை அனுப்பிச்சுட்டு பத்திரம்னு வர சொல்றியா? இது கூட நல்லா தானே இருக்கு. குளிருக்கு எதமா இருக்கு.